ஸ்ரீ குருவே நமः ஸ்ரீ குருவே நமः ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் குவலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன கிருஷ்ணம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தவசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நமः. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே நமः. அறிநிலை யோகி பாடம் முடிச்சுட்டு இளநிலை யோகியில இருக்கிறோம். இப்போ இளநிலை யோகியில கடந்த வகுப்பு நலம் தரும் நல்லாசனங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பு பிராணாயாமங்களும் அதன் பயன்களும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா நம்மளுடைய ராஜயோக படிகள் யமோ நியமோ ஆசனோ பிராணாயமோ பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இதுல பிரத்யேகமா 4 படிகளை நாம் எடுத்துக்கிறோம். சதுர் யோகம், ஆசனோ பிராணாயமோ தியானம் சமாதி. இது ஆசனங்களுக்கான விளக்கம். இதெல்லாம் போன வகுப்புல பார்த்தோம். இப்போ பிராணாயமம். ஏன்னா பிராணாயமம் மூச்சு பயிற்சி இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சாதாரணமான ஒரு மூச்சு பயிற்சியே நம்ம பிராணாயமம் நினைச்சுக்கிறோம். பிராணாயம் என்பது வேறு, மூச்சு பயிற்சி என்பது வேறு. மூச்சு இழுத்து விட்டா பிராணாயமம், மூக்குல கை வச்சா பிராணாயமம் அப்படின்ற மாதிரி நானும் பிராணாயம் பண்றேன். 5 வருஷமா பண்றேன், 10 வருஷமா பண்றேன். பிராணாயம்னா என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய அடித்தளம் என்ன, என்னமா ஒரு சீடனை பிராணாயாமத்துக்கு தயார் பண்றோம். அதை கத்துக்க வந்தவங்களை எப்படி எப்படிலாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்கள உடம்பு அளவுல உயர்த்தி பிராணாயாமத்தை வரைக்கும் கொண்டு போய் ஏன் அவ்வளோ பயிற்சி முறைகளோட ஏன் பிராணாயாமம் கொடுக்கணும், பிராணாயாமம்னா என்ன, பிராணாயாமத்தால நம்ம அடையக்கூடிய பயன்கள் என்ன. ஏன்னா பிராணாயாமத்தை நாசிகேத வேள்வி, ஆதி காலத்துல நாசிகேத வேள்வின்னுவாங்க. வாசி யோகம், குண்டலி யோகம், துவாசத பிராணாயமம், ஜனன நாசினி. பிராணாயாமத்துக்கு ஜனன நாசினி ஒரு பேர் உண்டு. ஜனன நாசினா நம்ம கர்மபந்தங்களே ஒழிக்குமா பிராணாயாமம். கர்மபந்தங்கள்லாம் என்ன, அது பூர்வ ஜென்ம மனப்பதிவுகள். அப்போ பூர்வ ஜென்ம மனப்பதிவுகளோட போய் அதை டீல் பண்ணுது அப்படின்னா அப்போ அதனுடைய செயல்பாடு அது என்னமா நம்ம உடம்புக்குள்ள இயங்குது. பூர்வ ஜென்மத்தோட மனப்பதிவுகள் இயங்குதுன்னா அது போய் விதியை டச் பண்ணுதுன்னு அர்த்தம். விதியை நம்மளால வெல்ல முடியுமா, அல்லது விதியை வெல்ல முடியாதுன்னா அல்லது பாதுகாக்க முடியுமா? அதனால அது ஜனன நாசினி. என்னமா நமக்குள்ள போய் உடம்பளவுலயும் உயிரளவுலயும் மனதளவுலயும் நமக்குள்ள ஆத்மாவில் இருக்கிற கர்ம பந்தங்கள் வரைக்கும் போய் பிராணாயாமம் எப்படி நமக்கு பயன்கள் தருது அப்படின்றத பயன்களையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம், இந்த வகுப்புல பார்க்கலாம். பிராணாயாமம் அப்படின்னா பிராணனை வசப்படுத்துதல். ஏமோன்னா சில எண்ணிக்கைகளோட செய்யும். நம்ம உடம்பு 2 வகையான சக்தி. ஒண்ணு ஜடசக்தி, ஒண்ணு சூட்சும சக்தி. இந்த ஜடசக்தி உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சாப்பாடு சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாம் ஜடசக்தி. நமக்குள்ள இருக்கிற சூட்சும சக்தி, ஆத்ம பலம், ஆத்ம சக்தி, இது வளம் பெறுவதற்கும் ஆத்ம சக்தியை மேன்மை பெறுவதற்கும் யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயாம, தியானம். இந்த யோகாசனங்கள் ஜடசக்தியோட சேர்த்து இந்த சூட்சும சக்தியை வளப்படுத்துது. ஜடமாகிய இந்த உடம்பையும் உடம்போட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பல கதிகளை இந்த உடம்பை மேன்மைப்படுத்தி அதுக்கப்புறம் உயிரை வளப்படுத்தி நம்ம மனசுல இருக்க கர்மபந்தங்களை தீர்த்து நல்ல எண்ணங்களை உதயமாக செய்து மனிதனை தெய்வீக நிலைக்கு கொண்டு போறதுதான் இந்த யோக நெறிகள். அப்போ இந்த ஜடசக்தி பலமா இருக்கணும், நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம், உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம். உடற்பயிற்சி வேற, யோகம் வேற. உடற்பயிற்சி பண்ணா இந்த மசில்ஸ் நல்லா இருக்கும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தி, ஆத்ம பலம் பெறறதுக்கும், நமக்குள்ள இருக்கிற நரம்பு இயக்கங்கள் நல்லா இயங்குறதுக்கும், நமக்குள்ள இருக்கிற மூச்சு இயக்கத்தை சீர்படுத்துறதுக்கும், நமக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகளை எல்லாம் சரியா இயங்க வைக்கிறதுக்கும் அது யோக நெறிகள் மட்டும்தான்.
அதை நம்ம எந்த பயிற்சி கூடயும் போய் ஒப்பிட முடியாது. சாதாரணமா சொல்லும் போது நம்ம சொல்லிடுவோம், உடம்பு நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணு, ஸ்விம்மிங் பண்ணு, யோகா பண்ணு. அது 10ஓட 11 சேர்த்துக்கக்கூடிய கலை இல்ல. அது ஒரு தனித்துவம், அது ஒரு பிரம்மாஸ்திரம். அது மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மேன்மையை நாம அதை பழகி பார்த்து நுணுகி 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 பார்க்கும்போது இதை விட ஒரு உயர்ந்த கலை தனக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கலைகளையும் தனக்குள்ள அடக்கி கொண்ட ஒரே ஒரு கலை யோகக்கலை. ஏன் இந்த பிராணனை ஏன் வசப்படுத்தணும்? நம்மளுடைய நம்மளுடைய ஒரு முக்கியமான அந்த அடிப்படையான விஷயம் வந்து, ஒரு மனிதனுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல அடிப்படை தேவை என்னன்னா, அவன் மூக்கு வழியா சுவாசிக்கிறான் பாருங்க, அந்த சுவாசம் நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல சில காற்று அறைகள், அந்த காற்று அறைகள்ல அந்த காற்று மாற்றப்படுது. இழுக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன் ரத்தத்துல கலந்து ஏற்கனவே செல்களால் விழுக்கப்பட்ட அந்த கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு மீண்டும் வெளியேறுது. இந்த டிரான்சாக்ஷன், அதாவது மூக்கல ஆரம்பிக்கிறது, நம்ம நுரையீரல் நடக்கிற டிரான்சாக்ஷன் எந்த தடையில்லாம நடக்கும். இதுதான் அடிப்படை. காற்று நம்ம மூக்கு வழியா காத்தை இழுக்கிறோம். ஆனா இதுல எவ்வளவு தொல்லைகள், இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள மனிதனுக்கு எவ்வளவு தொல்லைகள். சைனஸ்ன்றாங்க, ஆஸ்துமான்றாங்க, டிபின்றாங்க, எல்லாம் என்னென்னோ விஞ்ஞானம் பல பேர் வச்சுக்குது. ஆனா என்ன நடக்குது? இங்க இருக்கிற மூச்சு காத்து நுரையீரலுக்கு போற பாதையில பல அடைப்புகள் இருக்கு, அல்லது அந்த பாதையில ஏதாவது அழற்சி ஏற்பட்டு இருக்குது, இல்ல அங்க கட்டிகள் இருக்குது, அது கேன்சர் கட்டியா கூட இருக்குன்றாங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம சுவாசிக்கிற காத்து தடைபடுது. இதான் அதனுடைய அடிப்படை. அதுக்கு 1000 பேர் விஞ்ஞானம் வச்சுக்கலாம். அது எந்தெந்த இடத்துல தடைப்படுது? மூக்கு வழியா இங்கே முகத்துல தடைப்பட்டதுன்னா அது சைனஸ்ன்றாங்க. போற பாதையில தடைப்பட்டா அது ஆஸ்துமான்றாங்க. உள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை டிபின்றாங்க. ஆனா என்ன நடக்குது? அடிப்படையா நம்ம சுவாசிக்கிற காத்து நம்ம நுரையீரலுக்கு போய் அந்த நுரையீரல் இருந்து கிரகிக்கப்படாம இருக்குது. அங்க இருந்து அந்த 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 ரத்த குழாய் கேப்லரிஸ்ல சுத்தப்பட்டது, அந்த கேப்லரிஸ் அல்வியோலையில சுத்தப்பட்டது, அந்த கேப்லரிஸ் அங்க வந்து அந்த ஆக்சிஜன் சரியா எடுக்காம, ஒருவேளை அங்க எடுத்தா கூட நுரையீரல் இருந்து இதயத்துக்கு போற பாதை பல்மரி வெயின்ஸ், பல்மரி ஆர்டரிஸ், அங்க ஏதாவது சேதம் ஏற்பட்டா, அங்க ஏதாவது அழற்சி ஏற்பட்டா, அங்க ஏதாவது அடப்பு இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனை. மூச்சு வாங்கும், மேல் மூச்சு வாங்கும். மூச்சை ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுறோம்னா முழுசா மூச்சு இழுத்து விட முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அடைப்பு இருக்கிறவங்களுக்கு பாதிதான் போகும். ஒரு அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். ஏன்னா அது ஒரு சுவாசத்தை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பெருமூச்சு விடுறோம். அப்படி பெருமூச்சு விடும்போது இங்கேயே பாதியில நிற்கும். நுரையீரலுக்கு போன அந்த முழுமையான அந்த காத்து நம்மளால எடுத்துக்க முடியல. அப்ப முழுமையான காத்தை நம்ம எடுத்துக்க முடியலன்னா முதல்ல இந்த பாதையை நம்ம சரி பண்ணணும். எங்க நாசியில இருந்து அந்த நுரையீரல் வரி இருக்கிற பாதையை நாம சரி பண்ணாம உடம்புல ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடைய முடியாது. அடிப்படை இதுதான். இதுக்கு என்னமா அவங்க வந்து நமக்கு வகுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. நம்ம கடைசி வகுப்பு போன வகுப்புல பார்த்தோம், நலம் தரும் நல்லாசனங்கள், அந்த பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம். இதை வந்து நாம பேசும்பொழுது அதனுடைய முதுகுத்தண்டுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி கொடுக்கத்தான் சொன்னோம். அதை தாண்டி அந்த நம்ம நுரையீரல்ல இருக்கிற அந்த நுரையீரல் போற அந்த பாதை, நம்ம ஒரு நிலையிலையும் அது பண்ணும்போது நம்ம நுரையீரலுக்கு மேல் பகுதிக்கு இருக்கிற ரத்த ஓட்டம், அந்த 3 ரவுண்டு பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம் 3 சுத்து பண்ணிட்டு படுத்தனா அந்த பெருமூச்சு விடும்போது காத்து ஈஸியா உள்ள போறத உணர்வும். அப்போ நம்ம எடுத்த உடனே மூச்சு பயிற்சி, எடுத்த உடனே பிராணாயாமம் பண்ணோம் அப்படின்னா இங்க உள்ள இருக்கிற இயக்கத்தையும் நம்ம சரி பண்ணலையே. அப்போ நம்ம யோகாசனங்களை அடிப்படை எடுத்த உடனே அதை ஏன் வச்சிருக்கிறோம்? உடம்பை பல கதியில, நமக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகளை பல கதியில அதுக்கு ரத்த ஓட்டத்தை சீரா கொடுத்து, பல இயக்கங்களை கொடுத்து, போதுமான அந்த பிராண சக்தி, உடல் மின்சாரம், உடல் காந்தத்தை கொடுத்து பல இயக்கங்கள் அதை நம்ம இயக்குறோம். ஒரு ஆசனமும் நம்ம பார்க்கும்போது ஒரு மூச்சு இயக்கத்தோட தான் நம்ம பண்றோம். நம்ம அடிப்படையை நம்ம பார்க்கணும். அந்த மூச்சு இயக்கத்திலே நம்ம நுரையீரலுக்கு போற அந்த பாதை, இதயத்துக்கு போற பாதையும், அங்க இருக்கிற அந்த அந்த ரத்த குழாயும், அங்க இருக்கிற வால்வுகளும் பல கதியில கொடுத்து அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்றோம். இதை சரி பண்ணினே வரும்போது நம்ம என்ன பண்றோம்? மூச்சு பயிற்சி ஒண்ணு பண்ணுங்க. இது பிராணாயாமம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் மூச்சு பயிற்சி, நாடி சுத்தியை கொடுக்குறோம். நல்லா ஒரு ஆசனமும் ஒரு நிலையில நாம பண்றதை நல்லா சிந்திக்கணும். எல்லாம் மூச்சற்ற நிலை, மூச்சடக்கிய நிலை, இயல்பான சுவாசம். என்ன பண்றோம்? நுரையீரல் முழுவதும் அந்த காத்தை இழுத்துக்கிறோம் மூச்சடக்கிய நிலையில.
எங்கெங்கெல்லாம் இந்த அடைப்புகள் இருக்குதோ, இந்த நாசி வழியாவும் சரி, அந்த போற அந்த தொண்டை பாதையிலயும் சரி, அது நுரையீரலுக்கு கிளையா பிரிஞ்சு போற பாதையிலயும் சரி, எங்கெங்கெல்லாம் சளி, எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குதோ அந்த ஆசனங்கள் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றோம். ஏன்னா இந்த தொண்டை பகுதியை ரொம்ப 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 ஜாக்கிரதையா கையாள வேண்டிய விஷயம். இங்க உணவு குழாய் இருக்குது, சுவாச குழாய் இருக்குது, தைராய்டு இருக்குது, குரல் வளையம் இருக்குது, தைராய்டோட பேரா தைராய்டு இருக்குது. இவ்வளவு இந்த ரவோண்டு இடத்துல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறதால அதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுறதால நம்ம செய்கின்ற ஆசனங்கள் ஒண்ணு நம்ம பாக்குறோம். சூரிய இதை நம்ம சர்வாசனம் பண்ணும்போது அந்த கழுத்துக்கு கொடுக்குற பயிற்சி, உஷ்டாசனம் பண்ணும்போது அந்த கழுத்துக்கு கொடுக்குற பயிற்சி, எல்லாத்தையும் பண்ணிட்டு சர்வாங்காசனம் கொடுக்கும்பொழுது அந்த சர்வாங்காசன நிலையில அந்த கழுத்து கொடுக்குற பயிற்சி ஒட்டு மொத்தமா அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்து போகுது. இப்படி தீர்ந்த நிலையில நம்ம நாடி சுத்தி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, காற்று நம்ம சுவாசிக்கும் போது ஃப்ளோ ஈஸியா போகுது. போய் நம்ம காற்று அறைகள் நம்ம நம்ம நுரையீரல் இருக்கிற கோடான கோடி காற்று அறைகள், அந்த சின்ன சின்ன காற்று அறைகள்ல கூட பழுது ஏற்பட்டுருது அப்படின்றாங்க. அது என்ன ஆகுது, அப்படியே இப்படி பலூன் மாதிரி இருந்து ஒட்டிக்குது அப்படின்றாங்க. அழற்சி ஏற்பட்டு ஒட்டிக்குச்சு. பாதி நுரையீரல் பயன்படுத்தப்படாம இருக்குது. அப்படின்னா நம்ம எவ்வளவு காத்து எடுத்துக்கணும், நம்மளோட நுரையீரல் முழுசா செயல்பாடுபடுத்தல. அப்போ இதெல்லாம் அந்த ரத்த ஓட்டம், நாம் செய்கின்ற ஆசனங்கள் இந்த பாதையை சீர் பண்ணுது, நம்ம நுரையீரலை வளம்படுத்துது. இது வளம்படுத்திட்டு அப்புறம் நம்ம செய்கின்ற நாடி சுத்தி என்ன பண்ணுது, நேரா அந்த ஆக்சிஜன் எந்த தடை இல்லாம சர்வ சுதந்திரமா நேரா போய் நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த காற்று நேரா இதயத்துக்கு போகுது. இதயம் உடல் முழுவதும் அது கொடுக்குது. எங்க சாதாரணமான ரத்தம் இல்ல, ஆக்சிஜனோட கலந்த ரத்தம். ஆக்சிஜனோட கலந்த ரத்தம் மட்டுமல்ல, பிராணசக்தி. பிராணசக்தி மட்டுமல்ல, உடல் மின்சாரம், உடல் காந்தம், இது எல்லாம் கலந்த அந்த ரத்தத்தோட. நம்ம உடம்புல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு டிரான்ஸ்போர்டேஷன், ஒண்ணு கம்யூனிகேஷன். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது என்னது, ரத்தம். ரத்தத்துல ஆக்சிஜன் எடுத்துக்கும் போது அதே ரத்தத்துல உடல் மின்சாரம் இருக்குது, உடல் காந்தம் இருக்குது. அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற சத்துக்கள்லாம் எடுத்துட்டு போய் செல்களுக்கு கொடுக்கணும். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கரெக்டா நடக்கணும்னா கம்யூனிகேஷன் சரியா இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் எங்க இருந்து வருதுன்னா மூளையில இருந்து வருது. மூளையில இருந்து இந்த கம்யூனிகேஷன் எப்படி வருதுன்னா நம்ம நரம்புகள் மூலியமா வருது. நரம்புகள் மூலியமா எப்படி வருதுன்னா உடல் மின்சாரத்தின் மூலமா வருது. அந்த உடல் மின்சாரம் ஒரு ஒரு காந்தம் ஒரு ஒரு நரம்பு இயக்கங்கள்ல இருந்து இன்னொரு நரம்பு இயக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அதை ஒரு செல்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் கொடுக்குது. அந்த கம்யூனிகேஷன் அந்த ஆர்டரை எடுத்துக்கின்னு உடம்பு இயங்குது. அப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கம்யூனிகேஷன் ரெண்டும் ஒழுங்கா இயங்கினாதான் உடம்புல ஒரு இயக்கம் நல்லா இருக்கும். சரி, இந்த கம்யூனிகேஷன் ஒழுங்கா இயங்கத்துக்கு என்ன பண்ணணும், நரம்பு இயக்கங்கள் நல்லா இயங்கத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடம்புல நரம்பு இயக்கங்கள் தானா இயங்குற இயக்கம் இருக்கு, நாமளா செய்யற செயல்கள் இருக்கு. தானா இயங்குற இயக்கம் என்ன, இதய துடிப்பு, நம்ம சுவாசிக்கிறோமே அந்த சுவாசம், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், உடம்புல இருக்கிற எல்லாம் தானாதான் நடக்குது. சரி, இது தானா நடக்குதுன்னா இந்த இயக்கத்தை, நம்மளுடைய ஆதிக்கத்தை இந்த இயக்கத்தின் மேல நம்ம செலுத்த முடியுமா? ஒரு இடத்துக்கு நம்ம வெளியே போறோம், ரொம்ப அந்த இடத்துல துர்நாற்றம் அதிகமா இருக்குது, ஏதோ குப்பை சாக்கடை அந்த மாதிரி இருக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம், மூக்கை அடைச்சிக்கிறோம், கொஞ்ச நேரம் மூக்கை மூடிக்கிறோம், சுவாசிக்காம இருக்கிறோம். கொஞ்ச தூரம் போனதும் நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ தானா நடக்கிற இயக்கத்துல நம்மளுடைய ஆதிக்கத்தை நம்ம செலுத்துறோம். எது சுவாசம் தானா நடந்துருக்குது, இருப்பா இருப்பா கொஞ்ச நேரம் மூச்சு விடாம இருப்பா இருப்பா அப்படின்னா நம்மளால முடியுது. ஆனா இதுவே வீட்டுல ஒரு வீட்டுக்கு போறோம், கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப வேணாங்க கொஞ்சோண்டு தான் கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம். சரி, கொஞ்சம் ஸ்வீட் தான் சாப்பிட்டுக்கிறோம். இதுக்கு நம்மளுடைய கணையம் இந்த அளவுக்கு இன்சுலினை சுரந்தா போதும், எனக்கு இந்த அளவுக்கு மட்டும் சுரந்தா போதுன்னு நம்மளோட ஆதிக்கத்தை நம்மளால அதை செலுத்த முடியுதான்னா நம்மளால அது முடியுது இல்லை. இன்சுலின் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது என்ன சுரக்குதோ அதான் சுரக்கும். அப்ப இதயம் துடிக்குதுன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இதயம் இருக்குது, எல்லாருக்கும் கல்லீரல் இருக்குது, எல்லாருக்கும் மண்ணீரல் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனா எல்லாருக்கும் இயக்கம் ஒரே மாதிரி இருந்தா நான் மாறுபட்டு இருக்கு. இந்த இயக்கம் எதன் ஆதிக்கத்துல நடக்குது அப்படின்னா, விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மூளையில இருந்து இந்த ஆர்டர் வருதுப்பா. ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, பினியல் இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த ஆர்டரை கொடுக்குது மனுஷனுக்கு அப்படின்னு. இப்படி ஒன்று சேர்ந்து இந்த ஆர்டர் வருது அப்படின்னா, மூளையில இருந்து அந்த இயக்கம் வருது அப்படின்னா, இது எங்க இருந்து இந்த ஆர்டரை வாங்கிக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இதுக்கு ஆர்டர் வரணும்ல. ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுக்குள்ள அந்த செயல்பாடுகள் மாறி இருக்கு. ஒருத்தவங்களோட உடம்புல இறங்குற நுரையீரலும் ஒருத்தவங்க உடம்புல இருக்கிற கல்லீரல் இயங்குற மாதிரி இன்னொருத்தவங்க உடம்புல இயங்கல. இல்ல, வித்தியாசம் இருக்குது, மாறுபாடு இருக்குது. இந்த வித்தியாசங்கள் எதன் அடிப்படையில நடக்குது?
இந்த மாறுபாடுகள் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா அதுக்கு மேல விஞ்ஞானத்தால யோசிக்க தெரியல, அது மூளையில இருந்து வர ஆர்டர்ப்பா அப்படின்றார். ஆனா நம்ம மெய்ஞானிகள் மூளை என்பது ஒரு ஜடம், எண்ணங்கள் என்பது அதில் சூட்சமாக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் விசேஷமாக குடிக்கொண்டிருக்குதுன்றார். தலை என்ற குகைக்குள்ளே மூளை என்ற ஜடமாகவும் எண்ணங்கள் என்ற சூட்சமாகவும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் விசேஷமாக குடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜீவாத்மாவில பதிவான பதிவுகள், இதன்படிதான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு இயக்கமும் நடக்குது. இதை யார் பார்த்துன்னு இருக்கிறான்? சரி, இதெல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு யார் பார்த்துன்னு இருக்கிறானா? உள்ளேயே பரமாத்மா இருக்கிறான் நம்ம மூளைக்கு. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால். கண்காணி நமக்குள்ளே அந்த பரமாத்மா. சரி, இதனுடைய பதிவுகள்லாம் எதன் அடிப்படையில என்ன ஆர்டரை வாங்கி எது நடக்குதுன்னா எல்லாம் பூர்வ ஜென்மத்தோடைய மனப்பதிவுகள். பூர்வ ஜென்மத்துல நாமள என்னமா வடிவமைச்சு வந்தோமோ அந்த மனதின் பதிவுகள் ஜீவாத்மால பதிவாகி அத பரமாத்மா அதோட கண்காணிப்புல ஒரு செயலும் ஒரு இயக்கமும் நடந்து நிற்குது. அதோட இயக்கம் இல்லாம இந்த ஹார்மோன் ஒரு எம்எல் கூட அதிகமா சுரக்க முடியாது, இல்ல 1 ml கம்மியா சுரக்க முடியாது. எல்லாம் நமக்குள்ளே பதிவாகிற பதிவு. சரி, இப்படி பதிவாகிருக்கிற பதிவுகளை நம்ம கொஞ்ச நேரம் மூச்சு அடக்குறோம், எங்கேயோ வெளியில போறோம், கொஞ்ச நேரம் மூச்சு விடாம இருக்கிறோம். நம்மளுடைய ஆதிக்கத்தை இது மேல நம்மளால செலுத்த முடியும். நம்ம சுவாசத்தின் மேல நம்ம ஆதிக்கத்தை நம்மளால செலுத்த முடியுது. இது நல்லா நம்ம சிந்திச்ச நம்ம ஞானிகள் தானா ஏங்குற இந்த மூக்கு சுவாசம் நம்மளோட ஆதிக்கத்தை இது மேல செலுத்த முடியுது அப்படின்னா இந்த சுவாசத்தை கூர்ந்து பார்த்தாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இந்த உடம்பினோட இயக்கம், அந்த கர்ம வினைகள் இதெல்லாம் எதன் அடிப்படையில் இது சரி பண்ணுதுன்னா நம்மளுடைய சுவாசம். காரணம், நம்மளுடைய சுவாசத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய எண்ணத்தின் பதிவுகளுக்கும் நம்ம உடம்பின் இயக்கத்துக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. அவன் இந்த மாதிரியான ஒரு உடல்நிலை இருக்கணும்னா இவனுக்கு இப்படிதான் சுவாசம் நடக்கணும், இந்த மாதிரியா அவன் சிந்திக்கணும்னா இவனுக்கு இப்படிதான் சுவாசம் நடக்கணும், இந்த மாதிரியா அவனை அமைதியா நிதானமா வச்சுன்னு இப்படிதான் சுவாசம் நடக்கணும் நம்ம மூளையில ஏற்கனவே பதிவாயிருக்குது. அந்த பதிவுகள் படிதான் நமக்கு சுவாசம் நடந்துன்னு இருக்குது. அதே பதிவுகளை நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய சுவாசத்தை, நம்மளுடைய ஆதிக்கத்தை நம்ம அது மேல செலுத்துறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம விதியினுடைய நம்ம அங்க எதிர்கொள்றோம். ஏற்கனவே தற்செயலா அது தானா நடக்கிற இயக்கத்தோடு இது தானாதானே இவன் சுவாசம் இப்படித்தானே போனோம், இப்படி போனாதானே இவனோட செயல்பாடுகள் இப்படி இருக்கும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த சுவாசத்தை நம்மளுடைய கட்டுப்பாடுல கொஞ்ச நேரம் கொண்டு வரும். அப்படி கட்டுப்பாடுல கொண்டு வர அந்த பயிற்சி தான் மூச்சு பயிற்சி. அப்ப இந்த சுவாசத்தை நாம இஷ்டத்துக்கு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா மூளையில ஏற்கனவே பதிவான பதிவுகளை போய் அங்க நம்ம டச் பண்றோம். இவன் என்னமா இங்கெல்லாம் கர்ம வினைகளை அனுபவிக்கணும், இவன் என்னமா செய்ய வந்தான், எல்லா பதிவுகளும் அவனுக்குள்ள பதிவாகி செயல்பட்டு இருந்தது. ஆனா அவன் குருதேவரிடம் போய் இந்த கலையை கற்று, இந்த அற்புதமான மூச்சு கலையை கற்று அந்த பதிவுகளே நமக்குள்ள பதிவான அந்த தீய கர்ம வினைகள் இது எல்லாத்தையும் அவன் டீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். எளிமையான சில மூச்சு பயிற்சிகளே, சாதாரணமா போற மூச்சு பயிற்சியில நாம செய்கின்ற சுவாசம் நுரையீரலுடைய அந்த பாதை எல்லாம் சரியாகி இதுக்கு நம்மளுடைய நமக்கு நம்ம உடம்பு என்னமா நாம அதை வச்சிருக்கிறோம். இது சில பேருக்கு உடனே சரியாகலாம், சில பேருக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். ஏன்னா மூச்சு பயிற்சி அப்படின்றது ஒரு அடிப்படை தான். அந்த அடிப்படை மூச்சு பயிற்சியை கொஞ்சம் காலம் பண்றோம், ஆசனங்கள் பண்றோம். கொஞ்சம் பேருக்கு சில உடனே சரியாகல அப்படின்னும் போது என்ன பண்றோம்? அடுத்த மூச்சு பயிற்சிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படை மூச்சு பயிற்சி எடுத்து நட்டு நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, பிராண சுத்தி, சோக சுத்தி, பந்த சுத்தி, கண்ட சுத்தி, இந்த அடிப்படை 6 வகையான மூச்சு பயிற்சிகள் யோகத்துறையில நம்ம அடுத்து வளரணும்னா கொஞ்ச நாள் ஆசனங்கள் பண்றோம், மூச்சு பயிற்சி ஒரு 3 மாசம் பண்றோம். அதுக்கு அடுத்து என்னன்னா ஜீவ சுத்தி. நம்ம சுவாசங்கள் தான் எல்லாமே. நம்ம சுவாசங்கள்ல வேற கதிகளை நம்ம பண்றோம். ஜீவ சுத்தி முடிச்சுட்டு நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, பிராண சுத்தி, சோக சுத்தி, பந்த சுத்தி, கண்ட சுத்தி, இந்த 6 வகையான சுத்திகளை ஒரு 2 மாசமோ 3 மாசமோ எடுத்து இந்த ஆசன பயிற்சிகளோட நம்ம செய்யறோம். இந்த ஆசன பயிற்சிகளோட இந்த நாடி சுத்தி எல்லா சுத்திகளையும் நம்ம பண்ணின்னு வரும்போது உடம்புல பல வேதிகள் மாற்றம் நடக்கும். இங்க என்ன அவர் பிராணாயாமத்துக்கு தயார் பண்ணி கூட்டுன்னு போறோம். பிராணாயாமத்துக்கு தயார் பண்ணி கூட்டுன்னு போறவரை இந்த பயிற்சி முறைகளை அவர் என்னமா அந்த டிசிப்ளினோட அவர் பண்ணின்னு வர்றாரு. அவர் சொல்லி கொடுத்த ஆசனங்களை என்னமா பண்ணின்னு வர்றாரு. இந்த நாடி சுத்தி எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா 3 மாசத்துல அடுத்த சுத்திக்கு போனாரா? அந்த சுத்தி எவ்வளவு நாள் பண்ணாரு? இதுல பிராணாயாமத்தை பொறுத்த வரைக்கும்
இதுல வந்து தனிமனித ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், இதுதான் அதுக்கு பிரதானம். எங்கெங்கயோ என்னென்னவோ காசை கொடுத்து பல கலைகளை வாங்கிடலாம். ஆனா நாம செய்கின்ற இந்த பிராணாயாமம், இந்த யோக பயிற்சிகளை சரியா செஞ்சுன்னு வந்தாதான் நம்ம மூச்சு பயிற்சியை செய்ய முடியும். மூச்சு பயிற்சியை ஒழுங்கா செஞ்சுன்னு வந்தாதான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். ஒரு நாள் ஆசனங்கள் பண்றது, 4 நாள் விடுறது, இன்னொரு நாள் பண்றது. அப்புறம் நான் வந்து பிராணாயாமத்தோட பயன்கள்லாம் கேட்டு எனக்கும் பிராணாயாமம் கொடுங்கன்னு வந்து கேட்டுக்கிறது. அப்படி யாராவது வாங்கினா கூட அதை பண்ண முடியாது. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாம அந்த பிராணாயாமத்தை வாங்கிட்டா கூட அதை அவங்க அடுத்தடுத்த நிலையில பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு மாஸ் லெவல்ல நம்ம வந்து அதிகமான ஒரு எண்ணிக்கையில பண்ண வேண்டியது பிராணாயாமம். இந்த அடிப்படை டிசிப்ளின் இல்லாம தினந்தோறும் ஒரு 7 மணிக்கு ஆசனம்னா அந்த 7 மணிக்கு உட்காந்து அந்த 1/2 மணி நேரம் ஆசனங்களும் அந்த நாடி சுத்தி நம்ம என்ன அதை பண்ணாதவங்க பிராணாயாமத்துக்கு தகுதி ஆகவே முடியாது. ஒரு காலம் முடியாது. அப்படியே அதை தெரிஞ்சு நாம பழகினாலும் 1 நாள் 2 நாள், அதிகபட்சம் 1 மாசம், அதுக்கு மேல அதை உட்கார முடியாது. இது ஏதோ நாம வந்து உன்னை கொடுத்து நம்ம நம்ம வந்து ஒரு சிபார்சன் மூலியமாவோ இல்ல உன்னை கொடுத்து வாங்குற விஷயம் இல்ல. முழுக்க முழுக்க தனி மனித ஒழுக்கம். இது அடிப்படையே இதுல தனி மனித ஒழுக்கம் தான், அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான். இந்த தனி மனித ஒழுக்கம் தான் நம்மள வந்து சரியா அந்த 7 மணிக்கு ஆசனங்கள் பண்ண வைக்குது. அந்த தனி மனித ஒழுக்கம் தான் அந்த நாடி சுத்தி அந்த கதியில பண்ண வைக்குது. அதே தனி மனித ஒழுக்கம் தான் அவனை பிராணாயாமம் வரைக்கும் கூட்டுன்னு போகுது. ஏன்னா இது நம்ம ஞானிகள் பார்த்து 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 கட்டமைச்ச ஒரு விஷயம். குருதேவர் பார்த்து 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 உருவாக்கின ஒரு விஷயம். அப்படியெல்லாம் நாம வந்து இத வந்து ஆசனம் கற்றபின் மூச்சடக்கம், அது கைவசம் ஆனதும் மன ஒடுக்கம். பேச நெறி இதில் ஏதுமில்லை பிள்ளை, வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. யோகாசனம், இந்த 6 வகையான மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் சரி, இது எல்லாம் ஆசனங்கள், இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு பிராணாயாமம் வராரு அப்படின்னா, இந்த பிராணாயாமம் வந்து மார்கழி மாசம் ஆரம்பிக்கிறோம் நம்ம. மார்கழி மாசம் ஆரம்பிக்கிற கும்பகம், அதுல இருந்து 10, 12 வகையான படிகள் 10 மாசத்துல பண்றோம். நல்லா இதனுடைய ஆரம்பத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு உடல் உபாதை காரணமா அல்லது தான் ஆன்மீகத்துல வளரணுன்ற காரணமா இந்த யோக கலையை கத்துன்னு வராங்க. யோக கலையை கத்துன்னு வந்த போது அவங்களுக்கு எளிமையான சில யோக பயிற்சிகளை கொடுக்குறோம். இந்த எளிமையான யோக பயிற்சிகளோட சில மூச்சு பயிற்சிகளை கொடுக்குறோம். இந்த எளிமையான யோக பயிற்சியோட மூச்சு பயிற்சியோட அவங்க சரியா இதை வந்து பழகின்னு வரணும். இதை பழகின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆசனங்களை மாத்துறோம். எளிமையான ஆசனங்கள்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனத்துக்கு கொண்டு போறோம். இந்த அட்வான்ஸ் ஆசனங்களோட இந்த மூச்சு பயிற்சி 2 மாசத்துக்கு அவங்க மாத்திக்கிட்டே வரும்போது இந்த 1.5-2 வருஷத்துலயே அவங்க உடம்புல இருந்த அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் சரியாகி போகுது. தகுதி உள்ளவர் ஆயிட்டாங்க. பிராணாயாமம் பண்றதுக்கு தகுதி உள்ளவங்க ஆயிட்டாங்க. உடம்பளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, தகுதியான ஒரு நிலைக்கு அவங்களை கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு மார்கழி அன்னைக்கு கும்பக பிராணாயாமம் ஆரம்பிக்கிறோம். கும்பகம் ஒரு மாசமும் ஒரு பிராணாயாமம். 12 வகையான பிராணாயாமம் 10 மாசம் கும்பகம் ஆரம்பிச்சு தலை சூட்சமோ, அத்தியாமம், சந்திர யோகம், பூர்ண சந்திர யோகம், மண்டல மாளிகா, மாச மாளிகா, பட்ச மாளிகா, வார மாளிகா, பூர்ண மாளிகா, சாந்தி யோகம். 12 பிராணாயாமம். என்ன மாதிரியான ஒரு படிகள், எப்படி ஒரு மனிதனை வந்து அவனுக்குள்ள பல ஆயிரம் கணக்கான வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த கும்பகத்துல ஆரம்பிச்சு ஒரு மாசமும், அது மார்கழி மாசம் ஆரம்பிச்சு தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, மார்கழியில் ஆரம்பிச்சு புரட்டாசியில முடிக்கிறோம். 281 நாள். இந்த ஒரு தாயோட வயிற்றுல அந்த சிசு இருக்கிற காலம் 281 நாள். இந்த 281 நாள் அந்த சிசு தாயோட வயிற்றுல இருக்கும்போது அது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் போகுது. தாயினுடைய தொப்புள் கொடி வழியா ஒரு ஊட்டச்சத்தும் போகுது. தாயினுடைய தொப்புள் கொடியா ஒரு ஊட்டச்சத்து போனாலும் கூட அது உடம்புல இருக்கிற ஒரு உள்ளுறுப்பும் என்னமா அதை உருவாக்கணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும், அது என்ன அமைப்புல வரணும்ன்றதெல்லாம் அந்த குழந்தை கொண்டு வந்த அந்த கர்ம வினைகள் படிதான் இருக்கு. அது தாயிடம் இல்லை. அது என்னமா அந்த உள்ளுறுப்புகள் உள்ள வளரும் போதேதான் அது கட்டமைக்குது. அது குழந்தை கருவான போதேதான் உள்ள ஒரு கட்டமைப்பும் நடக்குது. எல்லா குழந்தையும் எல்லா உள்ளுறுப்புகள் இயக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறது இல்லையே. இந்த வேறுபாடு எப்படி நடக்குது?
இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் கெட்டையின் மாயை கீழ்மையின் வாரை. அந்த கரு கூடும் போதே அந்த ஒட்டுமொத்த பதிவுகளோட அங்க வந்துருக்கு. இந்த பதிவுகள் படிதான் அந்த தாயினுடைய அந்த சாராம்சம் அந்த தொப்புள் கொடி வழியா அதனோட சாராம்சம் போய் ஒரு உறுப்புகளா அது உருவாக ஆரம்பிக்குது. அந்த 281 நாள் இத ஒரு தாய் தன் குழந்தை வயிற்றுல கர்ப்பமா இருக்கும் போதே அந்த மூச்சு பயிற்சி, ஒரு யோக சாதகியா இருந்தாங்கன்னா மூச்சு பயிற்சி பிராணாயம் பண்ணாங்கன்னா அதனுடைய அமைப்பு, அது உள்ள அந்த குழந்தையினோட இயக்கம், அது உள்ளுறுப்புகள் வளர்ச்சியிலேயே நம்ம கொடுக்குற அந்த பிராண சக்தி, அது எல்லாம் அதனுடைய அது ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். அங்க ஒரு பெரிய ஒரு ரசவாதமே நடக்கும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு மூச்சு பயிற்சியோ பிராணாயமோ செய்யக்கூடிய தாய் வயிற்றுல அது பிறக்கணும்ன்ற அந்த புண்ணியத்தை அது செஞ்சிருக்கணும். அந்த பிராப்தம் இருக்கணும். இருந்தாதான் அதை கூட செய்ய முடியும். 21,600 இந்த எஞ்சான் உடம்புக்கு துருத்தி அடி கருவாகி பிறந்ததும் தொடங்குதடி. அது கண்மூடும் நாள் வரை நடக்குதடி. எல்லாம் கருவாகும் போதே உருவாயிடுச்சு. 251 நாள் எப்படி நம்ம உருவாகி அந்த குழந்தை பிறகுதோ அந்த மாதிரியா ஒரு வருஷம் 251 நாள் இந்த பிராணாயமத்தை நம்ம பண்றோம். இந்த 251 நாள் பிராணாயமம் ஒரு பிறவியா இருக்குது. நாம் செய்த கர்ம வினைகள் நமக்குள்ள ஆழமான பதிவுகளா நம்ம உள்ள ஜீவாத்மாவில பதிவா இருக்குது. இந்த ஜீவாத்மாவில பதிவான பதிவுகளை நம்மளால ஒண்ணுமே செய்யப்பட்டது இல்லை. புனரபி ஜரணம் புனரபி மரணம் புறநதி ஜடனே ஜரடே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாரிமுகாரே. மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் பிறப்பு. எத்தனை முறைப்பா இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு தொடர்பு பட்ட இந்த சங்கிலி கொலை போல இருக்கிற அந்த பிறப்பு இறப்புக்குள்ள நம்ம வேற வழியே இல்லாம சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறந்து நிற்கிறோம். அப்படி மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு, இதுல இருந்து நாம் பிறவாமை என்ற நிலையை அடையணும்னா அதுக்கு அடித்தளம் அடிப்படை இந்த பிராணாயமம் தான். அப்ப நம்ம இந்த 251 நாள் நம்ம இந்த பிராணாயமம் பண்றோமே, கும்பகத்துல ஆரம்பிச்சு பூர்ண மாளிகை அது முடிக்கிறோம். பூர்ண மாளிகை அப்புறம் சாந்தி யோகம் மறுநாள் பண்றது. பூர்ண மாளிகை ஒரே நாள்ல 1008 பிராணாயமம். இந்த மாஸ் இவ்வளோ நாளா பண்ணின்னு வந்த அந்த பிராண சக்தி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்களையும் போய் அது சேர்ந்த விதம் ஒரே நாள்லயே அந்த பூர்ண மாளிகை பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஏற்படுற அந்த ஆனந்தம், அந்த மன நிறைவு, எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீகமான கலைய நம்ம ஞானிகள் அதுக்கு அது குரு சிஷ்ய பந்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை பழகினே இன்னைக்கு குருதேவர் மூலயமா இன்னைக்கு சாதாரணமா எவ்வளவு என்ன மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் உயர்ந்து இருக்கிறவங்க மட்டுமே பண்ணக்கூடிய அந்த அற்புதமான தெய்வீகமான கலைய என்ன மாதிரியான ஒரு சாதாரண மனிதனும் இன்னைக்கு பழகி அது உங்களுக்கு அதனுடைய பயன்களை சொல்ற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேவாதி தேவர்களின் தவப்பொருளாய் நீ இருக்க, தேவாதி தேவர்களின் தவப்பொருளாய் நீ இருக்க, பாவ பிறவியன் பிணி தீர்த்தாய் என் பரமே. இது என்ன பாவமே உண்டான படுகொழி. இந்த பாவமே உண்டான படுகொழி கூட இந்த பிராணாயாம கலையை கொடுத்து என் உடம்ப ஒழுங்கா இயக்க வச்சு எனக்குள்ள இருக்கிற உயிர் என்ற அந்த பிராண சக்தியை வளப்படுத்தி என் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி பிராணாயாம சாதகம் பிராண பந்தனம் பிரகிருதி வசீகரம் குரு மங்களம் வாசி யோக வசீகரம் குண்டலி உற்பவம் பவித்ரே மூலாதார சலனம் குரு மங்களம். அடுத்த நிலை என்ன பண்ணுது இந்த பிராணாயாமம்? நம்ம ரசவாதம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிற உலோகங்கள், தாது பொருட்கள், மூலிகை பொருட்கள் இது எல்லாத்தையும் இது பண்ணி அதை தங்கமா மாத்துறது, இல்லை ஏதாவது ஒரு உயர்ந்த ஒரு பொருளா மாத்துறது. இரும்பு, செம்பு, இந்த மாதிரியான உலோகத்திலையும் சேர்த்து அதுக்குள்ள சில மினரல்ஸை சேர்த்து அதுக்குள்ள சில மூலிகைகளை சேர்த்து அதை தங்கமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருந்த பணம், தன்னுடைய காலத்தை வீணாக்கணவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை தங்கமா மாத்தினாங்கன்னா யாராலையும் அதெல்லாம் மாத்த முடியாது. அது என்ன ரசவாதன்றது என்னன்னா, இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒண்ணு அணுக்களின் கூட்டு. இந்த அணுக்களுடைய ஒரு பொருளுடைய அணுக்களுடைய மூலக்கூறை மாத்தினா இன்னொரு பொருளை அதை மாத்திடலாம். அந்த மூலக்கூறுகளை மாற்றத்தான் இந்த ரசவாதம். ஆனா என்ன எப்படி மாத்தினாலும் எந்த பொருளையும் தங்கமா மாத்த முடியும். ஆனா என்ன ரசவாதம்னா, உண்மையான ரசவாதம்னா என்னன்னா, நம்ம உடம்பு இருக்குதே உடம்பு, நம்ம உடம்புல ரத்தம் இருக்குதே ரத்தம், இந்த ரத்தம் உடல் முழுவதும் சும்மா போல.
அந்த ரத்தம் கொஞ்சம் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் இதோட கலந்துதான் உடம்பு முழுவதும் போகுது. இந்த உடம்போட தான் உடம்புல ரத்தக்கூடிய அந்த ரத்தத்தோட தான் இந்த உடல் முழுவதும் போகுது. வெறும் ஹார்மோன்ஸ் இந்த ரத்தம் மட்டும் போல, அது கூட என்ன போகுது, உடல் மின்சாரம், உடல் காந்தமும் போகுது. இந்த ஹார்மோன்கள் நம்ம ரத்தத்துல என்ன கதியில கலந்துருக்கு? நம்ம உடம்புல பல பல கிளான்ஸ் இருக்கு. இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே 9 நீசால் கலசம் 18 வெந்தது சோலை விளந்தது யாமே. 9 நீசால் கலசம் 18, அதுன்னா 18 கலசம். நம்ம தலையில இருக்கிற பிட்யூட்டரி, பினியல், ஹைபோதலமஸ், தொண்டையில இருக்கிற தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், தைர இங்க இருக்கிற அட்ரினல் கிளான்ஸ், அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், இது எல்லாம் ஹார்மோன்ஸ்கள் சுரக்குது. இந்த ஹார்மோன்ஸ்கள் நம்ம ரத்தத்துல கலந்து நம்ம உடம்பினோட வளர்ச்சி, மூளையினோட வளர்ச்சி, நம்மளோட எண்ணங்கள், சிந்தனை எல்லாத்தையும் தீர்மானிக்கப்படுறது இந்த ஹார்மோன்ஸ் தான். இங்க என்ன, இந்த ரத்தம், இந்த ஹார்மோன்ஸ் எந்த கதியில இருக்குதோ அந்த மனிதன் அந்த கதியில தான் செயல்படுவான். இப்ப நம்ம பிராணாயாமம், நாம செய்கின்ற இந்த யோகாசனம், இந்த ரத்தம் தூய்மை பெறுது. முதல் அடிப்படை இதுதான். நம்ம ரத்தத்துல இந்த கசடுகள் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் அதை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, பிராண சக்தி, இந்த ரத்தம் முழுக்க 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 பிராணசக்தி கலந்த ஒரு ரத்தமா இருக்குது. இப்ப நம்ம ஆசனங்கள், பிராணசக்தி கலந்த ரத்தம், அந்த ஹார்மோன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுது. அந்த வேதியியல் மாற்றத்தை நம்ம எப்படி ஏற்படுத்துறோம்? யோக பயிற்சி மூலியமா. சர்வாங்காசனம் பண்ணுப்பா. சர்வாங்காசனம் பண்ணும்போது இந்த இடத்துக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அங்க என்ன பண்ணுது, இந்த பிராணசக்தியோட கலந்த ரத்தம், நம்ம தைராய்டு சுரக்க வேண்டிய தைராக்சின், இது எல்லாம் கொஞ்ச நேரம் சில வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த வேதியியல் மாற்றம் உடம்புக்குள்ள மனிதனுக்கு தெய்வீக சக்திகளை கொடுக்குது. எப்படின்னா, இதே ரத்தம் மூளைக்கு போகும்போது அவனுக்குள்ள பல தெய்வீக சக்திகளை கொடுக்கும். இதுதான் ரசவாதம். இது தமிழ்ல அவங்க சிரோன்மணி, சிராமணி, பிட்யூட்டரி பினியல, தைராய்டை தைராய்டு, பேராதைராய்டு, கண்டாமணி, அணுகண்டாமணி, தைமஸ பிள்ளை சிட்டான், அந்த அட்ரினல், கிட்னிக்கு மேல இருக்க அட்ரினல் தலை பிரட்டை. எப்படி அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க, ஒரு பேரும் அது பிள்ளை சிட்டான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எப்போ அப்ப ஹார்மோன்கள் எவ்வளவு முக்கியம். இந்த ஹார்மோன்கள் அளவோடு நம்ம ரத்தத்துல சுரக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம், யோகாசனம் பண்ணி ஒரு உறுப்பையும் ஒரு கிளான்ஸையும் அடிப்படையை சரி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரத்தத்துல கொடுக்குற அந்த பிராண சக்தி, கும்பகத்துல ஆரம்பிச்சு அந்த பூரண மாலை வரைக்கும் பண்ற அந்த பிராணாயாமம், அற்புதமான இந்த பிராண சக்தி, அது என்ன, அந்த இளமையை அவனுக்கு மீட்டு கொடுக்குது. அவன் காலமெல்லாம் இளமையோடு இருக்கிறான். அது உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும். வள்ளுவர் சொல்றார், திருமூலர், உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும். குருதேவரிடம் நேரடியா ஒரு 65 வயசுல ஒருத்தர் வரார், ஒரு பேராசிரியர். தன்னால முடியாத ஒரு இதுல வரார். எளிமையான ஆசனங்கள் எடுத்து, மூச்சு பயிற்சி எடுத்து, பிராணாயாமம் எடுத்துக்கின்னு அவர் சொல்றாரு பாருங்க, குருவான சம்பங்கி அருளே யோகத்தால் நிறைவான தேகம் பெற்றேன். அந்த மறைநாதர் அருளாலை மலைந்திட்ட அருளாலை மாநிலம் போற்ற நின்றேன். நரை திரை குறை கொண்ட உடல் உயிர் யாவிலும் விரமினில் இமை கண்டேன். அவர் உரை செய்த நூலிலும் ஓவிய கவியிலும் ஒளிந்திடும் புலமை கண்டேன். நரை திரை உரை கண்ட யாவிலும் விளவினில் இமை கண்டேன். எங்க போச்சு, நரை போச்சு, திரை போச்சு, இளமை மீட்டு வந்துருது. எப்படி வந்தது? பிராணாயாமம் தான். ஏன் அந்த பிராணாயாமம் நமக்குள்ள போய் என்ன பண்ணுது? நம்ம சுவாசத்தின் மேல நம்ம கவனத்தை வைக்கிறோமா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, எமர்ஜென்சின்னு போனா உடனே டாக்டர் என்ன பண்றாரு, ஆக்சிஜன் எடுத்து வைக்கிறார், அடுத்து குளுக்கோஸ் வைக்கிறார். முதல்ல ஆக்சிஜன் தான் வைக்கிறாங்க. அதே மருத்துவர், நான் உடம்பு சரியாம ஒரு காய்ச்சலோட போனேன் அப்படின்னா மருந்து எழுதி கொடுக்கும் போது, ஏன்பா கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணுவான்னு நம்ம கிட்ட சொல்றது இல்லை. ஏன், அவங்களுக்கு தெரியாதா? 7-8 வருஷமா இந்த உடற்கூற்றை பிரிச்சு 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 படிக்கிறாங்க. நம்ம உடம்புக்கு தேவையானது ஆக்சிஜன் தான். அந்த மூலம் ஒரு செல்லுக்கும் தேவை ஆக்சிஜன் தான். ஆனா ஏதோ ஒரு சில மருத்துவர்கள் இந்த யோக பயிற்சியை, இந்த மூச்சு பயிற்சியை சொல்றாங்க. ஏன் அதை சொல்லல, ஏன் அதை சொல்லக்கூடாது, ஏன் தெரியாம இல்ல. ஏன்னா இந்த காற்றை அவன் புரிஞ்சுக்கினானா, காற்றினோட முக்கியத்துவம் அவன் புரிஞ்சுக்கினானா, மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டான். முடிஞ்சு போச்சு. இந்த காற்றை அவங்க புரிஞ்சுக்கின்னு இதனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கினாங்கன்னா, இதை பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்க மருத்துவத்துக்கே வேலை இல்லை.
காற்று அவ்வளவு அவசியம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறையதுமாமே. திருமூலர் எங்க போய் முடிக்கிறார் பாருங்க. உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் விட்டுருப்பா, மரணன்றதே உனக்கு கிடையாதுப்பான்றார். மரணத்தையே நீ வென்றலான்றார். ஏன் அது எப்படி மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற சுவாசம். நம்ம 8 அங்குல சுவாசம் உள்ள இருக்கிறோம், 12 அங்குல சுவாசம் வெளியே விடுறோம். இயல்பான சுவாசத்துல 4 அங்குல சுவாசம் நஷ்டமாகுது. நம்ம ஏன் அந்த பிராணாயமோன்றதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஞானிகள் கொடுக்கிற விளக்கம் அற்புதம். கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம் மீளுவர் என்விலர் கண்டிப்ப 4 விலர் கூடி கொல்லஞ்சு 5 எழுத்தாமே. பஞ்சம் படாதே. இது என்ன 8 அங்குல சுவாசம் உள்ள போது, 12 அங்குல சுவாசம் வெளியே வந்து 4 அங்குல சுவாசம் நஷ்டமாகுது. இந்த 4 அங்குல சுவாசம் நஷ்டமா, சுவாச நஷ்டத்தை நாம எங்கேயாவது சிந்திக்கிறோமா? நம்ம பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சோமே, அங்க எங்கேயாவது நம்ம சுவாச நஷ்டத்தை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? கல்லூரியில போய் பெரிய பெரிய பாடம் படிக்கிறோம், அங்க எங்கேயாவது நமக்கு சுவாச நஷ்டத்தை சொல்லி கொடுத்தாங்களா? எங்கேயுமே யாருமே இந்த சுவாச நஷ்டத்தை பத்தி பேசுறது இல்ல. உள்ளே புகுவது 2 நான்கு, வெளியே பறப்பது 3 நான்கு. இவங்க பேசலன்னா நம்ம ஞானிகள் எல்லாம் ஒரே மாதிரியே பேசிட்டு போயிடாங்க. உள்ளே புகுவது 2 நான்கு, வெளியே பறப்பது 3 நான்கு, கள்ளன் அடிப்பது 1 நான்கு, அந்த கணக்கை முடிப்பதே பரநோன்பு. வாழ்க்கையில பரநோன்புன்னு ஒண்ணு இருக்குதான், இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதான அந்த வாழ்க்கை அப்படின்றாங்க. இந்த சுவாச நஷ்டத்தை ஈடுகட்டுறதுதான் என்னுடைய குறிக்கோள். இதுலதான் எல்லாமே அடங்கி இருக்குன்றாங்க அம்மா. 12 ஆணை பாகன் அறிந்திலன், 12 ஆணை பாகன் அறிந்த பின் 12 ஆணை பாகருக்கு அடக்குமே. திருமூலர் சொல்றாரு, 12 அங்குல சுவாசம் நமக்குள்ள ஓடினே இருக்கு. 4 அங்குல சுவாசம் நஷ்டமாயினே இருக்கு. சரி, இந்த 4 அங்குல சுவாசம் தான் நஷ்டமாகுதா? நம்ம சும்மா இருக்கும் போது தான் 4 அங்குல சுவாசம்ன்றாங்க. நம்ம வேலை செய்யும் போது, விளையாடும் போது, நம்ம பேசும்போது, வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு 10 அங்குல சுவாசம் உள்ள போது, 20 அங்குல சுவாசம் வெளியே வந்து 10 அங்குல சுவாசம் நஷ்டமாகுது. சண்டை போடும்போது 12 அங்குல சுவாசம் உள்ள போது, 24 அங்குல சுவாசம் வெளியே வந்து 12 அங்குல சுவாசம் நஷ்டமாகுது. தூங்கும் போது 30 அங்குல சுவாசம் உள்ள போது, 48 அங்குல சுவாசம் வெளியே வருது. 18 அங்குல சுவாசம் நஷ்டமாகுது. விளையாடும் போது 27 உள்ள போது, 54 வெளியே வந்து 27 வெளியே வருது. போகம் கொள்ளும் போது 16 உள்ள போது, 64 வெளியே வந்து 40 நஷ்டமாகுது. ஒரு காரியம் செய்யும் போது சுவாச நஷ்டம் ஆகிக்கொண்டே இருக்குது. சரி, சுவாச நஷ்டம் ஆனா ஆயிட்டு போகுது, அதனால என்ன அப்படின்னா, இங்க எவ்வளவு நம்ம சுவாசம் அதிகமா நஷ்டமாகுதோ அவ்வளவு நம்மளோட ஆயுள் கம்மியாகும். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, புறா, கோழி ஒரு நிமிஷத்துக்கு 36ல இருந்து 37 சுவாசம் பண்ணுது. அதனோட ஆயுள் காலம் 6ல இருந்து 7 ஆண்டுகள். நாய் 28ல இருந்து 30 சுவாசம் பண்ணுது. நாய் 28ல இருந்து 30 சுவாசம் பண்ணுது. அதனுடைய ஆயுள் காலம் 10ல இருந்து 15 ஆண்டுகள். குதிரை 18ல இருந்து 20 சுவாசம் பண்ணுது. அதனோட ஆயுள் காலம் 35ல இருந்து 40 ஆண்டுகள். ஒரு யானை 16ல இருந்து 17 சுவாசம் பண்ணுது. அதனோட ஆயுள் காலம் 100 ஆண்டுகள். ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் பண்ணாலும் அவனோட ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். எப்படி? ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் பண்ணாலும் ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். ஆனா 15 சுவாசம் தான் பண்றோமா? கொஞ்சம் நம்ம சுவாசத்தை ஒரு நிமிஷம் எவ்வளவு நேரம் பண்றோம்னு கணக்கிட்டு பார்த்தா ஓடும், அது மாட்டுக்கு ஓடினே இருக்கு அந்த குதிரை. 20, 25, 30 ஓடினே இருக்குது. அப்ப சுவாசம் அதிகமாக நம்மளோட ஆயுள் கம்மியாகும். இந்த சுவாசத்தை ஈடு செய்வதுதான் பிராணாயாமம். என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு 40 பிராணாயாமம். 40 பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு பிராணாயாமம் எடுத்துக்கிறாரு. 40 பிராணாயாமம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணாருன்னா, ஒரு நாளைக்கு 600 சுவாசம் சேமிக்கிறார். என்ன பண்றோம்? பிராணாயாமம் மூச்சை இழுக்கிறோம், ஒரு நிமிஷம் அப்படியே அடக்கி வச்சிருக்கிறோம், மூச்சை விடுறோம். என்ன பண்றோம்? அந்த சுவாசத்தை சேமிக்கிறோம். ஒரு நாளைக்கு 600 சுவாசத்தை சேமிச்சோம்னா, ஒரு மாசத்துக்கு 18,000 சுவாசம். ஒரு வருஷத்துக்கு 2,16,000 சுவாசம். சரி, 5 வருஷம் ஒருத்தர் பிராணாயாமம் பண்றாருன்னா 10,80,000 சுவாசம் சேமிக்கிறோம். சரிப்பா, காசு ஏதாவது பேங்க்ல சேர்த்து வச்சா எனக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கும். 10,80,000 சுவாசத்தை சேமிச்சு நான் என்னையா பண்ண போறேன்? இதை சேமிச்சு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், மனிதன் பிசிக்கல் ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறானே தவிர அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறதே இல்லை. அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை வளரணும்னா, ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம் அது கைவசமானதும் மனவடுக்கம் பேச நெறி இதில் ஏதுமில்லை பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. அவன் பிராணாயாமம் பண்ணிட்டு பிராணாயாமத்தோட விட போறது இல்ல, அதுக்கு அடுத்து தியானம் பண்ண போறாங்க. இந்த தியானத்துல நாம உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இதய துடிப்பு கம்மியாகும், நம்மளுடைய சுவாசம் கம்மியாகும், மூச்சு திணறல் ஏற்படும்.
இப்ப நமக்கு அந்த இதய துடிப்பும் சுவாசமும் கம்மியாகும் போது அந்த மூச்சு திணறல் ஏற்படுது. நம்ம சேமிச்சு வச்சோமே 10,80,000 சுவாசம் நமக்கு அங்க ஈடு கொடுக்குது. என்ன அற்புதம்! நீ உட்கார்ந்து இருப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் தியானத்துல உட்காந்துருக்கும், உட்கார்ந்து. அந்த தியானமே ஒரு காலத்துல பீஜ சமாதியாவது, நிர்பீஜ சமாதியாவது, அந்த நிர்பீஜ சமாதியா அவனுக்கு முக்திக்கு வழி வகுக்குது. அப்போ பிராணாயாமம் எங்க போய் நமக்கு கை கொடுக்குது பாருங்க. அப்ப நாம சேமிக்கிற சுவாசம் ஒண்ணு 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 ஒண்ணும் நாம இப்ப வாழற வாழ்க்கையிலயும் சரி, மீண்டும் நாம அந்த தியானம் சமாதி அந்த நிலையில போகும்போது அது என்ன அது, அந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு தியானம் உக்காந்தா அது என்ன நிலை, அது என்ன ஒரு ஏகாந்தம், என்ன ஒரு பரவசம். முட்ட மூழ்கினேன் மூச்சடக்கி 3 காலிலும் முன்னேறி நான் நடந்தேன், தொட்ட இடம் ஒரு மச்சாட்சி துணை நாயகன் கை வர வசமாச்சி. என்ன சொல்றது? அந்த இடை பிங்களை அந்த சூஷ்மனா இதுக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற அந்த அற்புதம் என்ன எங்க எங்க கொண்டு போகுது இந்த உடம்பு. நம்ம பாருங்க, இந்த பிராணாயாமம் நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுது, ரத்தத்துல ரசவாதத்தை ஏற்படுத்தி உள்ள இருக்கிற அந்த ரத்த அணுக்களை வலிமைப்படுத்துது. பிரபாதமான அந்த ரத்த அணுக்கள். உண்மையாலுமே பிராணாயாமத்தை சரியா செய்யற அந்த பிராண சாதகன் அவங்களுடைய ரத்தத்தை எடுத்துன்னு போய் மெடிக்கல்ல டெஸ்ட் பண்ணாங்கன்னா விஞ்ஞான கருவிகள் வியக்கும். என்ன என்ன சாப்பிடுறாங்க இவங்க, என்ன உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. எங்க காற்றையே அவங்க உணவா எடுத்துக்கிறாங்க. அந்த ரத்த அணுக்கள் அவ்வளவு வலிமை பெறும். ரத்த அணுக்கள் வலிமைப்பட்டுச்சுன்னா உடம்புல இருக்கிற ஒரு இயக்கத்தையும் அது பிரதானமா பார்த்துக்கு போகுது. அப்போ இது நம்மளுடைய ஆயுள அதிகரிக்கிறது ஒரு பக்கம். நம்ம என்ன இங்க 1000 வருஷம் வாழ்ந்து 10,000 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்லை. இருக்கிற காலம் வரை நோய் நொடி இல்லாமல் மனதில் தோன்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, நல்ல செயல்களாக, நல்ல சிந்தனைகளாக வாழ்வதுதான் இந்த பிராணாயாமத்தோட அடிப்படை. சரி, இதோட அந்த நல்ல எண்ணங்களோட போச்சப்பா, அதுக்கு மேல எதுவும் இல்லையா அப்படின்னா அதுக்கு மேலதான் வருது குண்டலினி சக்தி. மனிதனுக்கு அதுக்கு மேல சில தெய்வீக சக்திகளை, தெய்வீக சக்திகள்னா என்னது? எண்ணங்கள் தான். எண்ணங்கள்ல நாளுக்கு நாள் மேல மேல போயினே இருக்கிறான், உயர்ந்துனே இருக்கிறான். அந்த எண்ணங்கள் அடைகிற தெளிவு, எண்ணங்கள் இருக்கிற அந்த சிந்தனையில் அடைகிற தெளிவு, அந்த செயல்கள் மூலயமா அவன் பண்ற ஒரு காரியத்தையும் கண்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே வியப்பாங்க. என்ன எப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டான்? என்ன நடக்குது அவனுக்குள்ள? என்ன வேதியியல் மாற்றம் நடக்குது? யார் இதை செஞ்சு வச்சா? யார் செஞ்சு வச்சா? புறமே திரிந்து பொற்கொழல் சூட்டி நிறமே புகுந்து நிர்மலை மாக்கி அறமே திருந்தேன் ஆர்வ தீர்த்த திறமேது என்று நான் திகைத்திருந்தேனே. ஒரு யோக சாதகங்களும் பிராணாயாமம் செய்யறவங்களும் அதை திகைத்துதான் இருக்கிறாங்க. என்ன என்ன இடர்பாடு? எதுக்கு இவ்வளவு பெரிய கலையை நம்ம கொடுக்கணும்? எதுக்கு நம்மளை தூய்மைப்படுத்தணும்? எதுக்கு நம்மளை இப்படி சிந்திக்க வைக்கணும்? எதுக்கு பரிணாமத்தில் அடுத்த எல்லைக்கு எங்கிருந்து வந்தவங்க அங்க கொண்டு போகணும்? எதை கருதி அவங்க நமக்கு கொடுத்தாங்க? அப்பாவா, அம்மாவா, நண்பனா, சகோதரனா? எந்த உறவும் இல்லையே. எந்த உறவும் உலகத்துல எந்த ஒரு உறவும் இல்லாம எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நமக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் குருதான். அங்க எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை. உலகத்துல எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி தீண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவு சிந்தித்தல் தானே. சரி, அப்பேற்பட்ட ஒரு உறவு எனக்கு எதுவுமே செய்யாம எனக்கு கொடுத்துட்ட அப்புறம் இந்த மனசால இந்த எண்ணங்களால என்ன வேற யார சிந்திக்க முடியும்? வேற யார உள்ள கொண்டு வர முடியும்? ஒண்ணுமே இல்லை. மகரிஷி சொல்ற மாதிரியா, சர்வ பிரகாச மங்கள சுரூபியான தேவருக்கு என் இதயத்தின் இறுதி துடிப்பு வரை ஒவ்வொரு துடிப்பும் நமஸ்கரித்துக் கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான் ஒரு மனிதனால அதிகபட்சம் அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற என்ன பண்றது? எதை கொடுக்கறது? மகரிஷி எதுவுமே முடிச்சிட்டார். அது நம்ம சொல்ல முடியாம, நமக்கு அந்த அளவுக்கு மொழி அறிவு இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு தத்துவம் இல்லாம நம்ம இருக்கிறோம். ஆனா திருமூலரும் தவ ஞானிகளும் குருதேவரை கரைந்து 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 சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த பிராணாயாமத்தால் அவங்க அடைந்த மேன்மையான நிலை, அவங்களுக்கு இருக்கிற அந்த குண்டலி சக்தி எங்க, அந்த குண்டலி சக்தி உடம்புல எங்க இருக்குது? அது அழகா என்ன ஒரு உடற்கூற்று ஞானம் திருமூலர். உடம்பு அக்கு வேற ஆணி வேற ஒன்னொன்னா சொல்லின்னு வர்றாரு. என்பால் மிடைந்து நரம்பால் வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை ஏது இறையெங்கு நண்பால் ஒருவனை நாடுகின்றானே. எலும்பு நரம்பு தசைகள் இதெல்லாம் ஆக்கப்பட்ட அந்த உடம்பு சொல்லிட்டாரு. இன்னொன்னு இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தவன் துன்பம் கலசம் அனைவான் அறிவனே. 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூறை விளந்தது யாமே. 18 கலசம் இருக்குது, 9 நீர் பயிர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப குண்டலி எங்க இருக்குதுன்னு சொல்லணுமே, எங்க இருக்குது? எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே.
உருவிடும் ஜோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் ஜோதியை கலந்து நின்றானே. என்ன ஒரு உடற்கூற்று ஞானம்! யாரால அதை நீங்க சொல்லிட முடியும்? இன்னைக்கு விஞ்ஞான உடம்ப அக்கு வேற பிரிச்சு பிரிச்சு பாக்குறவங்களால இந்த இடைப்பிரங்களை நரம்பு நமக்குள்ள இருக்கிற ஆதார கம்பளங்கள் இந்த இயக்கத்தை கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா நம்ம எங்க எரிவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, நம்ம ஆசன வாய்க்கு 2 விரல் மேல, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே, பிறப்புறுப்புக்கு 2 விரல் கீழே. உருவிடும் சோதியை உள்க வல்லாருக்கு, உருவிடும் சோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே. அந்த மூலாதாரம் அங்கதான் குண்டலி சக்தி இருக்குதுன்ற. இந்த குண்டலி சக்தி மனிதனுக்குள்ள நான் சொன்ன மாதிரியா ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்ம சக்தி தமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை வளர்த்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி குண்டலி சக்தி தான். மற்றபடி உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், மனசுல நல்ல இயக்கங்கள் இயங்கும். ஆனா அந்த யோகத்துறையில அடுத்த லெவல், அடுத்த இடத்த அவன் தொடரணும்னா அந்த குண்டலி சக்தி தான் மூல ஆதாரம் நம்ம ஞானிகள் சொல்றாங்க. இந்த குண்டலி சக்தி ஒரு ஆதார கமலங்களா ஒண்ணு போகும்போது அந்த யோக சாதனைக்கு பல அனுபவங்கள். நம்ம உடம்புல 6 வகையான அதர கமலங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. தத்துவம் கேள் என் மகனே 96 தகைந்தவுடன் ரவிமர்மம் முடிகளாச்சு. உடம்புல 96 தத்துவங்கள் இருக்க சொல்றாங்க. இந்த 96 தத்துவங்கள் என்னமா பிரிஞ்சு 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 இருக்குது. நம்ம மூலாதாரம் 4 இதழ் கமலம், 4 தத்துவங்கள் அங்க இருக்கு. சுவாதிஷ்டானம் 6 ஆதி இதழ் கமலம், 6 தத்துவங்கள் இருக்குது. மணிபூரணம் 10 இதழ், 10 தத்துவங்கள். அநாதகம் 12 இதழ், 12 தத்துவங்கள். விசுத்தம் 16 தத்துவங்கள். ஆஞ்சை 32. இது எல்லாம் கூட்டி பார்த்தா 80 வரும். மீதி 16 எங்க இருக்குன்னா இந்த பூர்வ மத்தியில சித்திரணி, தந்திரணி, வஜ்ரணி, அபூர்வணி. இந்த 4 நரம்புகள் கிட்டத்தட்ட 16 தத்துவங்கள். 1 1 4 16. இந்த 80யும் 16 கூட்டினா 96 தத்துவங்கள். தத்துவம் கேள் என் மகனே 96 தகைந்த உடல் ரவிவர்மம் முடிகள் ஆட்சி. மெத்த விந்த மேவிதனில் ஆடுதப்பா 10 வித பாய்வும் 10க்குள்ளே பறந்திருக்கும் சூட்சமத்தை அறிந்து கொள்க. நம்ம உடம்புல இருக்கிற இந்த 96 தத்துவங்கள்ல இயங்கணும். அதுக்குள்ள அந்த இயக்கம் சீரா வரணும். அதுக்கு ஒரே வழி பிராணாயாமம். என்ன இந்த மூலாதாரத்துல 4 வகையான வேலையை செய்யறதா சொல்றாங்க. என்னன்னா இடவள சுவாசம், ஒண்ணு நடமாட்டம், ஒண்ணு குண்டலி சக்தி. இந்த குண்டலி சக்தி எங்க இருக்குது? அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த குண்டலி சக்தி ஒரு அங்க என்ன ஆகுது? நம்ம சுவாசிக்கிற காத்து நமக்கு மூக்குல 2 துவாரம் இருக்குது தெரியும். இந்த 2 துவாரம் ஏன் இருக்கணும்னா ஒண்ணு இடைகளை, ஒண்ணு பிங்கலை. இடைகளையில போறது குளிமை, பிங்கலையில போறது சூடு, உஷ்ணம். ஏன் அந்த குளிமையும் சூஷ்ணமா நம்ம உடம்பு அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம பூமியினுடைய தாக்கம், நம்ம பூமியில ஏற்படுற ஒரு மாற்றத்துக்கும் முக்கியமா இருக்குது ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன். அதனுடைய தாக்கம் தான் நம்ம பூமியில இருந்துனே இருக்குது. அதனால நம்ம உடம்புக்குள்ள உஷ்ணமும் இருக்குது, அந்த குளிர்ச்சியும் இருக்குது. உஷ்ணத்தை கொடுக்கறது சூரியன், குளிர்ச்சியை கொடுக்கறது சந்திரன். அதனால இடைகளை, பிங்களை 2 சுவாசம் ஓடுது. 2 சுவாசம் ஓடுறது நமக்கு தெரியும். இந்த 2 சுவாசம் நுரையீரல்ல போய் அங்கிருந்து காற்றறைகள் மூலயமா போய் உடல் முழுதும் போறதா நமக்கு தெரியுது. ஆனா இந்த 2 சுவாசமும் எதோட தொடர்பு பட்டிருக்குன்னா இடைகளை, பிங்களையோட தொடர்பு பட்டிருக்கு. இந்த இடைகளை, பிங்களையோட இந்த சுவாசம் நாம் பண்ணுகின்ற அந்த பிராணாயாமம் மாறி 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 அந்த பிராண சக்தி அந்த இடைகளையும் பிங்களையும் போகின்ற அந்த ஆற்றல் நம்ம மூலாதாரத்துல அந்த உஷ்ணம் ஏற்பட்டு அந்த குண்டலி சக்தி அங்க எழுது அப்படின்றோம். அந்த குண்டலி சக்தி எழுது. அந்த சாதகனுக்கு எழுதுறதுக்கு ஒரு வழி உண்டுன்னா அதுக்கு ஒரே வழி பிராணாயாமம் தான். அது கும்பக பிராணாயாமம். கும்பகம் அப்படின்னதும் நம்ம திருமூலர் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? 16 இழுத்து 64 அடக்கி 32 அது ஒரு பாட்டு எழுதிட்டார். எல்லாரும் பிராணாயாமம் அப்படின்னா திருமூலரோட புக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பதஞ்சலி யோக சுத்தத்துல பதஞ்சலி எல்லாம் பிராணாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லல, வேற எந்த சித்தர்களும் அதை சொல்லல. இவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த 1:4:2 ரேஷியோ மட்டும் சொல்லிட்டா பரவாயில்ல. இவர் என்ன பண்ணிட்டாரு? 16 64 32ன்ட்டார். அந்த பிராணாயாமத்துல அத்தியமம் இருக்குது, மத்தியமம் இருக்குது, உத்தமம் இருக்குது, அதி உத்தமம் இருக்குது. அதாவது அத்தியமன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மத்தியமன்றது 2வது ஸ்டேஜ், உத்தமன்றது 3வது ஸ்டேஜ், அதி உத்தமன்றது ஃபைனல் ஸ்டேஜ். திருமூலர் சொன்னது உத்தமம். 3வது ஸ்டேஜ சொல்லிட்டாரு எடுத்தவனே. 16 இழுத்து 64 அடக்கி 32 விட்டா எந்த ஒரு பயிற்சி இல்லாம அவன் கதி என்ன ஆகுது? அவனோட கதி? காற்று அவ்வளவு நேரம் நம்ம கும்பகம் பண்ணியிருந்தா
நம்ம போதுமான அந்த இதயத்துக்கும் போதுமான நுரையீரலுக்கும் எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்காம எடுத்த உடனே இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா உடம்புல பல எதிர்வினைகள் வரும். மூளை கலக்கம் கூட ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த மாஸ் கெப்பாசிட்டியை நம்ம நுரையீரலே முதல்ல தாங்கிக்க முடியாது. நுரையீரலுக்கு பக்கத்திலே இருக்கு இதயம், உடனே அந்த பிராணசக்தி இதயத்தாலும் தாங்கிக்க முடியாது. என்ன இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராணாயாமம் 6 ஸ்டேஜ் முடிச்சுட்டு கும்பக பிராணாயாமம் எடுத்துக்கிறவங்களுக்கு கூட அத்திமத்துல தான் ஸ்டார்ட் பண்றோம். அத்திமத்தே பண்ணிக்கணும்ப்பா 2 வருஷத்துக்கு. இல்லைங்க கொஞ்சம் அதிகமா இதே பண்ணுப்பா, நேரம் இருக்குது, காலம் இருக்குது. அதுக்கு அடுத்தது மத்தியமம், அப்புறம் உத்தமம். அந்த அளவுக்குலாம் அதை அவங்க டிசிப்ளினா எனக்கு மத்தியமம் கொடுக்கும் கேட்கறாங்களா அங்க யாருமே இல்ல. அத்திமத்தையே அங்க ஒழுங்கா செய்ய முடியல. இதுக்கே உக்காந்தா ஒரு நாளுக்கு செய்ய வேண்டிய பிராணாயாமம் 10 செய்யறோம், 10 விட்டுறோம், மறுநாள் பெண்டிங் வைக்கிறோம், அடுத்த மாசம் பிராணாயாமம் என்னன்னு மறந்து போகுது. அது வர்றதில்ல. ஏன்னா ஒரு மாசமும் இப்ப மார்கழியில ஆரம்பிக்கிறோம் கும்பகம்னா அடுத்த மாசம் தையில தலை சூட்சமம், அப்புறம் சூட்சமம். இந்த கும்பகத்தை ஒழுங்கா முடிச்சுட்டு 30 நாள் நம்ம சொல்ற எண்ணிக்கை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு தான் தலை சூட்சமம். ஒரு மாசமும் நம்மள கனெக்ட் பண்ணணும். ஒரு மாசமும் அவங்களுக்கு எப்படி செய்யணும், இந்த மாசம் இந்த பிராணாயாமம் செய்யும் போது என்ன கட்டுப்பாடுகள், நீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குன்னு எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நான் தான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதை கத்துக்கணும். இதுல மேல போகணும்னா ஒன்னே ஒண்ணு தனி மனித ஒழுக்கம் தான். இந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த தனி மனித ஒழுக்கத்தோட நாம செய்யும் போது என்ன ஆரம்புதுன்னா நம்ம உடம்பும் ஒரு ஒழுக்கத்தோட செயல்பட ஆரம்பிக்குது. உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புகளும் ஒரு இயக்கமா அந்த செல்ஃப் டிசிப்ளினோட இயங்க ஆரம்பிக்குது. அப்படியெல்லாம் அது இயங்கும் போது மனிதன் அந்த சாதாரண கதியில இருந்து அந்த தெய்வீக கதி அடையறான். தெய்வீக கதினா அப்படியே காத்துல பறக்குது, தண்ணியில மிதக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத நிலை, எண்ணங்களே எழாத நிலை. அங்க எண்ணங்களே இல்லை, அங்க சிந்தனைகளே இல்லை, அங்க போட்டி இல்லை, பொறாமை இல்லை, நயவஞ்சங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஒடுங்கி போய் சார் சொன்னார், லாஸ்ட் வாரம் சொன்னார், இந்த சுவாசம் போறதே அவ்வளவு இன்பமா இருக்குது சார். அது என்ன சுவாசம் ஓடுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி எப்படியோ ஓடி கிடந்த இந்த சுவாசம், நெறிப்படுத்தப்படாம ஓடி இந்த சுவாசம் இன்னைக்கு நெறிப்படுத்தப்பட்டு நம்ம உள்ள இருக்கிற அந்த இயக்கங்கள்லாம் சீராக்கப்பட்டு இந்த பிராணாயாமத்தால உள்ள அது நடக்கும் போது என்ன ஆகுது? மனசு மனசு ஒரு அமைதிக்கு போயிடுது, மனசு ஒரு ஏகாந்தத்துக்கு போயிடுது. மனசு பக்குவப்பட்டு போச்சு, மனசு ஏகாந்தத்துக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவனுக்கு வாழ்க்கையில என்ன வேண்டும்? ஒண்ணுமே இல்லையே. எது எது ரசனைகள், இவ்வளவு நாளா எது ரசனைகள், இந்த உலகம் எது பின்னாடி ஓடுதோ அதை பார்த்து இவன் நகைப்பான். ஓடுங்க, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் பெற வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பெற வேண்டிய அந்த ஏகாந்தத்தை குருதேவர் கொடுத்துட்டார். அவன் கண்மூடி மௌனியா அமைதியா இந்த யோக சாதகத்தை பழகி அதை கண்மூடி மௌனியா அமைதியை உட்கார்ந்து போது அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அவனுக்கு அதை அனுபவிச்சுட்டு அவனுக்கு இந்த உலகம் ஒரு நாடக மேடை, தூக்கத்துல ஆத்மா காணுகின்ற அந்த கனவு மாதிரியா இருக்கு. என்னமோ நாம உறவுகள், சுற்றம், சொந்தம், படிப்பு, பந்தம் எல்லாம் இது என்ன ஆகுது? எல்லாம் ஒரே ஒரு சினத்துல போயிடுது. வாழ்க்கைய கூர்ந்து 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 பாக்குறான். ஓடி 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 நம்ம சம்பாதிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா என்ன ஆகுது? ஒரே ஒரு சினத்துல அந்த இதயத்துல இருக்கிற அந்த பிராணன் 4 கட்டு மச்சு நிலை நடுவிற்கும் கூடத்தே கோலை இட வழங்கி கோடிமுறை ஆடுகிறாள். அந்த கோடிமுறை ஆட்டம் ஒரு செகண்ட் நின்று போச்சுன்னா எல்லாம் போச்சு. வாழ்க்கையை அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த வாழ்க்கையை அப்படி பார்க்க ஆரம்பிச்சவனுக்கு இங்க என்ன இருக்குது? இதை நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும், இது இல்லாம நான் இருக்க மாட்டேன். அங்க ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அவனிடம் என்ன இருக்குதோ அதை வச்சுன்னு சகலமும் உள்ளவனா, சர்வ சுதந்திரமா, ஆனந்தமா அவன் கொடுக்குற இடத்துல இருக்கிறான். என்னைக்கு அவன் வாங்குற இடத்துக்கு போய் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டானோ இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிப்போ. இதுல இருக்கிற நுட்பத்தை நாம சிந்திக்கணும். வாங்கினே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வர்றதில்லை. என்னைக்கு அந்த கொடுக்கணும்ன்ற அந்த நிலை அவனுக்கு போயிடுதோ, இவன் இந்த பக்கம் கொடுத்துருந்தா பிரபஞ்சம் ஒரு பக்கம் அவனுக்கு கொடுத்துனே இருக்கு. பஞ்சபூதங்கள் அந்த ஆதிக்கத்துல பஞ்சபூதத்தை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதத்தோட அவன் வெளிப்புறத்துல இருக்கிற அந்த அகப்பிரபஞ்சம் பொருவச்சப்பத்தோட இணைந்தவனுக்கு அங்க என்ன இருக்குது? அதான் ஒழிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்றான் என்ற திருமூலர். அந்த நிலை மனிதனுக்கு வரணும் அப்படின்னா இந்த மனோபலம், மனோசக்தி, எதிர்வினை நினைவுகள், எதையும் பார்த்து மனப்பதட்ட அடையிறது, சந்தோஷத்துல குதிக்கிறது, துக்கத்துல தோண்டு போறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கிறான். குருதேவர் சொல்லி கொடுத்த அந்த பாடம்
இந்த பிராணாயாமத்துல அவனுக்கு விலகி போகுது. இந்த பாடத்தை நம்ம பாடமா படிக்கிறோம். நான் சொல்றதெல்லாம் பாடமா நீங்க படிக்கிறீங்க. ஆனா இந்த பிராணாயாமத்தை நீங்க பழகும் போது வாழ்க்கையில விலகி போகுது. அடடா! இதுதான் சாமி சொல்லியிருக்காரு. குருதேவர் புத்தகத்துல இதுதான் சொல்லியிருக்காரு. இந்த உலகம் ஒரு மாயன்றது எவ்வளவு ஒரு நிதர்சனமான ஒரு சத்தியம், எவ்வளவு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மாயத்துக்குள்ள சிக்கிக்கொண்டு இருக்கிற நம்ம எதுக்கு போட்டி போடணும், எதுக்கு பொறாமை பண்ணணும், எதுக்கு இன்னொருத்தவங்களை திட்டணும், எது இன்னொரு புடுங்கணும்? தேவையில்லையே. இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இல்ல அல்லது நாம இருப்போம், இருக்க மாட்டோம். இதை நிரந்தரமற்ற வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அன்பு மட்டும் கொடுத்துட்டு போவோம். நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். அந்த எண்ணங்கள்ல அவனை அந்த சீரமைக்கிற அந்த விதம் இருக்குது பாருங்க. பிராணாயாமத்துக்கு பிராணாயாமம் தான். அது அதை ஈடு சொல்ல முடியாது. ஈடு சொல்ல முடியாத ஒரு கலை. எவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு நாளெல்லாம் உக்காந்துன்னு, ஏன்பா இப்படி எல்லாம் இருக்கணும், நீ இப்படி எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம பார்த்து பார்த்து வாழணும், மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும், எங்கேயும் போய் பேசக்கூடாது, எங்கேயும் திருடக்கூடாது, யாருடைய சொத்தையும் நான் அபகரிக்க கூடாது, நமக்கு என்னவோ ஒழுக்கமா தர்மமா போனோம்ப்பா. இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, தர்மத்தை விட பெரிய அஸ்திரம் அந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! குருதேவர் கிட்ட இருந்த வந்த ஒரு வார்த்தைகளும் அந்த பொன்னெழுத்துக்களா பொறிக்க வேண்டியது. தர்மத்தின் பாதையில செல்றவனுக்கு பாதை கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா அவனுடைய முடிவு சுகமா இருக்கும். பாதை சிரமமா இருந்தாலும் முடிவு சுகமானதா இருக்கும். அதர்மத்தின் பாதையில செல்றவனுக்கு அந்த பாதை சுகமா இருந்தாலும் முடிவு துக்கத்துல போய் முடியும். தர்மத்தை விட பெரிய அஸ்திரம் அந்த உலகத்துல அது ஒரு பிரம்மாஸ்திரம். அந்த தர்மத்தை நிலை நாட்டுறதுதான், தர்மத்தோட மனிதன் வாழ்வதுதான் மனிதனுடைய அடுத்த பரிணாமம். பிறவிக்கு பிறவி, பிறவிக்கு பிறவி. அது பிறவிக்கு பிறவி அவன் மேடை அடைத்த இந்த யோகாசனங்கள் அவன் பண்ணும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம், நிமிஷத்துக்கு நிமிஷம் அவனுக்குள்ள இருக்கிற அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த மூலக்கூறுகள் மாறினே இருக்கு. நமக்கு அது தெரியறது இல்ல. குருதேவர் இன்னைக்கு இந்த கும்பக பிராணாயம் கொடுத்தாரு, தலை சூட்சமம் கொடுத்தாரு, சூட்சமம் கொடுத்தாரு. ஒரு வருஷம் பூர்ண மாளிகை முடிச்சிட்டோம், அடுத்த வருஷம் பண்றோம். இதான் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த மூலக்கூறுகள், நான் சொன்னேனே, ஒரு அணுக்களுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகளை மாத்தினா இன்னொரு அணு அதை கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரியா நமக்குள்ள இருக்கிற அந்த மூலக்கூறுகள், விலங்கின மூலக்கூறுகள், போட்டி பொறாமை என்ற அந்த மூலக்கூறுகள் மாறி அவன் தெய்வாம்சம் பெற்றவனா ஆயிட்டான். அது பரிசன வேதி பரிசத்ததெல்லாம் வரிசை தருமுன் வகையாகுமாம் போல் குரு பரிசுத்த கோலயம் எல்லாம் திரிமலம் தீர்த்து திருவருள்வாமே. அது குருதேவர் கை பண்ணோம், அது கைப்பட்ட ஆசீர்வாதம் பண்ணது. அவர் கொடுத்த அந்த தெய்வீகமான அந்த தீட்சை பிராணாயாமம் அன்னைக்கு அந்த உட்கார்ந்து குருதேவர் என்ன பண்றாரு, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவன்கிட்ட கொடுக்குறாரு. அப்படியெல்லாம் நம்ம பிராணாயாமம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த தகுதிகளை நமக்குள்ள வளர்த்துக்கணும். அந்த தகுதிகளோட நாம செய்யும் போது, அந்த தகுதிகளை வளர்த்துக்கு நாம் அதை கொடுக்கும் பொழுது, நாம என்ன நினைச்சு அவங்களுக்கு கொடுக்குறோமோ அது அப்படியே நடக்கும். என்ன எண்ணமா நமக்குள்ள நாம நினைச்சு அவங்களுக்கு அதை ஆசீர்வாதம் பண்றோமோ அது நடக்கும். காரணம், அவங்களுக்குள்ள வளர்ந்த அந்த தெய்வீக சக்தி, அந்த தெய்வீக சக்திகள் இருந்து வெளிவர வார்த்தைகள், அதுக்கு பலம் உண்டு. அந்த தெய்வீக சக்திகளை மனிதனுக்கு கொடுப்பதுதான் இந்த யோகம், கொடுப்பதுதான் பிராணாயாமம். அது எங்க போய் நிலைநிறுத்துதுன்னா தூய்மை, 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 மன தூய்மை, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள். இது மனிதனை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போயினே இருக்குது. கொண்டு போய் அவனை மீண்டும் பிறவாமைக்கு எடுத்துன்னு போகுது. அப்போ நம்ம செய்கின்ற யோகாசனம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், பிராணாயாமத்துக்கு அப்புறம் பண்ண போற தியானம், பிராணாயத்துல நம்ம சேமிச்ச அந்த சுவாசம், இவ்வளவு சுவாசத்தை நம்ம சேமிச்சோமே, அது தியானம் பண்ணும்போது சமாதி நிலையில நமக்கு அந்த சேமிச்ச சுவாசத்தை கொடுத்துனே இருக்கு. அப்ப அந்த சமாதி நிலையில ரொம்ப நேரம் நீடித்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எங்கிருந்து வந்தாங்களோ இந்த உடம்ப உதிரிட்டு ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுது. இது முழுக்க 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 ஒரு உடற்கூற்று அறிவு. இத பிராணாயாமம் செய்யும் போது நீங்களே விளங்கிக்குவீங்க. ஒரு துறையில உதாரணத்துக்கு ஒருத்தர் மனதின் பதிவு, அவரோட மனதின் பதிவுகள் படி அவர் இசையில ஒரு நல்ல விளங்கி வரணும், அடுத்தது வேற ஏதாவது இலக்கணத்துல விளங்கி வரணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதே அந்த சாதகர் யோக பயிற்சி எடுத்துன்னு பிராணாயாமம் எடுத்துக்கினாருன்னா அவரோட வளர்ச்சி அபாரமா இருக்கும். இசையில அவர் தொடாத இடத்தை இந்த உலகத்துல யாராலையும் தொடவே முடியாது. இலக்கணத்துல அவர் இடத்தை யாராலையும் தொட முடியாது. காரணம், நம்ம சாதாரணமா செயல்படும் போது மேல் மனதத்தோட செயல்படுறோம். இந்த மேல் மனதினோட ஆதிக்கத்திலே எடுத்து நம்ம அந்த செயல்களை செஞ்சிடறோம். ஆனா பிராணாயாமம் செய்யும் போது என்ன ஆகுது, புலன்கள் ஒடுங்கி போகுது. நடுமனதினோட ஆதிக்கத்துக்கு போறோம். நடுமனதின் ஆதிக்கத்தோட நம்ம ஒரு செயலையும் செய்யும் போது அங்க பெர்ஃபெக்ஷன் வரும். அந்த செயல்ல ஒரு முதிர்ச்சி இருக்கும்.
அது பல பேருக்கு பலன் தரும். அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கும், சாதாரணமான ஒரு மனிதனுக்கும், ஆன்மீகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல, நடைமுறை வாழ்க்கையில குடும்பத்தோட மனைவி மக்களோட வாழ்ந்துகிற ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகள் இந்த யோகாசனம் பிராணாயாமத்தை எடுத்துன்னு வந்தாங்கன்னா, அவங்க எடுக்கின்ற அந்த துறையில, அவங்க கான்சென்ட்ரேட்டட் பண்ற அந்த விஷயத்துல எங்கேயோ போயிடலாம். இதுதான் குருதேவரோட எண்ணம். ஏதோ முக்தி, யோகாசனம், மூச்சு பயிற்சின்றது முக்தி அடைகிறதுக்கு மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிற ஒரு ஒரு செயலையும் சீரா செய்யறதுக்கு, அதுக்கு சிறப்பா முடிக்கிறதுக்கு நமக்கு நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல சிந்தனைகள் வேணும். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் கொடுப்பதுதான் பிராணாயாமம். பிராணாயாம சாதகம் பிராண பந்தனம் பிரகிருதி வசீகரம் குரு மங்களம் வாசியோக வசீகரம் குண்டலி உற்பவம் பவித்ரே மூலாதார சலனம் குரு மங்களம். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. பிராணாயாமம்னா என்ன? பிராணாயாமத்தோட பயன்கள் என்ன? இது வகுப்பு முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. எனக்கு டவுட் ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல விரும்புறேன். இப்போ எனக்கு ஐயா கிட்ட வந்து மூச்சு பயிற்சி, யோகாசனம் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் பிராணாயம் எடுத்துட்ட பிறகு இருந்த உடல்நிலைக்கும் அதுக்கு முன்னே இருந்ததுக்கு உண்டான வித்தியாசத்தை சொல்ல விரும்புறீங்க. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம், பிராங்கைட்டிஸ்ன்னு ஒரு நுரையீரல் சம்பந்தமான வியாதி அது இருந்ததுனால, சின்ன வயசுல இருந்ததுனால எனக்கு அடிக்கடி தலைவலி, தலைபாரம், அது மாதிரி மூக்குல நீர்வடிதெல்லாம் இருந்தது. இப்போ நான் அதுக்காக நான் யோகாலாம் போயிருக்கேன், சின்ன வயசுலயே போயிருக்கேன். ஆனா எதையும் தொடர்ந்து செய்யறதில்லை. ஏன்னா அதுக்கான உந்துதல் தொடர்ந்து உங்களை மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான, அதை நினைவுபடுத்துறதுக்கு உண்டான இல்லாதனால நம்ம டெய்லி வேலையிலயும் பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை அந்த இதுலயே போயிடுறோம். ஐம்புலன்களுக்கு செலவு நம்முடைய ஆன்மாவுக்கு செலவு பண்ணல நம்ம நேரத்தை. ஆனா இப்போ இங்க வந்த பிறகு, இங்க ஐயா கிட்ட வந்த பிறகு தான் யோகத்தை எப்படி செய்யணும், எந்தெந்த பயிற்சி நான் என்னென்னோ பண்ண கடைசியில் பார்த்து இந்த ஒரு 10 பயிற்சி இதே போகுதுன்னு நினைட்டீங்க. ஸோ அதனால நம்ம ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகுது, நல்லா பார்க்க முடிஞ்சுங்க. உடம்புல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்தது. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் பிராணாயாமம்ன்றது நான் சாதாரணமா பண்ணுவேன், நிறைய சொல்லி தராங்க. ஆனா அதான் பிராணாயாமம் நினைச்சிருந்தேன். இப்ப ஐயா கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது, இவ்வளவு பிராணாயாமம் இவ்வளவு விதம் இருக்கு, இவ்வளவு முறைப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுலாம், ஒரு நியதிகள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பண்ணும் போது எனக்கு இந்த ஒரு போன மறுபடியும் இப்ப பண்ணதில்ல, பிராணாயாமம் பண்ணதில்லை, எனக்கு இப்ப நல்ல ஒரு நுரையீரல் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியுது. மூச்சு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட முடியுது. இந்த மூக்கு விடுறதெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சுங்க. தலையடி அடிக்கடி வர்றதெல்லாம் நின்று போச்சு. ஸோ நல்ல, இல்லாட்டா எனக்கு டெய்லி தொந்தரவா இருக்கும். தலைக்கு ஊத்தினாலே அன்னைக்கு ஃபுல்லா தலைவலி, இல்லை மறுநாள் தலைவலி, அது மாதிரி வரும். இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் 90% நல்ல விடுதலை, அந்த பிரச்சனைகள் விடுதலை ஆயிடுங்க. இதே என்னுடைய அனுபவங்கள். இது நமக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதருக்கும் உங்களுக்கு கோடி நமஸ்காரங்கள். நன்றிகள். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ குருவே நம. வேற யாருக்காவது பிராணாயாமம் சந்தேகங்கள், பிராணாயாமத்தை பற்றி சந்தேகங்கள்? ஏன்னா இங்க பிராணாயாமம் பண்றவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருப்பீங்க. இருந்தபோதும் அதனுடைய பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், அடுத்து அந்த பிராணாயாம கதிக்கு நம்ம போனோம், அந்த அளவுக்கு நம்ம போனோம். ஏன்னா இது இழப்பு தானே, நமக்கு ஒரு பெரிய ஒரு கலை நம்ம கையில இந்த உலகத்துல நம்ம இந்திய நாட்டுல கொடுக்கப்பட்டு அதை நம்ம பயன்படுத்திக்காம போனா இழப்புனா இதுதான் இழப்பு. நாம ஏதோ பொருளை இழந்துட்டோம், பொண்ணை இழந்துட்டோம், உறவுகளை இழந்துட்டோம்ன்றோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உண்மையான இழப்பு இந்த அற்புதமான ஆன்மாவை மேம்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீகமான கலையை நாம பயன்படுத்திக்காம போறதுதான் பெரிய இழப்பு. ஸ்ரீ குருவே நம. வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸ்ரீ குருவே நம. தேவராஜ் பேசுறேன், கேக்குதுங்களா? ஸ்ரீ குருவே நம. வணக்கம் தேவராஜ். பிராணாயாமம் பத்தி என்னென்ன சந்தேகமே இல்லாத அளவுக்கு சொல்லிட்டீங்க, ஃபுல்லாவே A to Z சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதை பத்தி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த கிளாஸ் காலை நீங்க போன வாரம் பிராணாயாமம் சொன்னதுல இருந்தே எனக்கு ரெடியா இருந்தேன். அப்ப என்னன்னா, இதை கேட்டுட்ட பிறகு அதை செஞ்ச ஒரு திருப்தி கிடைக்குது. அதை செஞ்சா என்னென்ன கிடைக்குமோ அது பிற்காலத்துல 281 நாளுக்கு அப்புறம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத முழுசா விளக்கிட்டீங்க.
அப்புறம் மெயினா வந்து எப்ப மார்கழி மாசம் வரும், எப்ப நம்ம இந்த பிரணவத்தை கத்துப்போம், எப்படா டிசம்பர் வரும் அப்படின்ற ஒரு இது ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரொம்ப அருமையான இன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு மணிமகுடம் வச்ச மாதிரி இருந்தது இன்னைக்கு எல்லா கிளாஸுக்கும். ஸ்ரீ குரு வேணும், ஸ்ரீ குரு வேணும், ஸ்ரீ குரு வேணும். ஸ்ரீ குரு வேணும். ஸ்ரீ குரு வேணுமா? ஒரே ஒரு இது சார் ரிக்வெஸ்ட். அந்த மார்கழி வந்து ஒவ்வொரு பிராணாயாமமும் நம்ம ஆதார கமலங்களோட இணைச்சு ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டீங்களா? ஆமா, அது நம்ம மார்கழி மாசம் பண்ற ஒரு பிராணாயமம். ஏன்னா நமக்கு வந்து முதுநிலை யோகிலையும் இந்த பாடம் வருது. அப்போ நம்ம ஒரு முதுநிலை யோகில வந்து குருதேவர் வந்து 12 படிகள் பிராணாயமும் ஒரு பிராணாயமத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாடம் வச்சிருக்கிறாரு. அதனால வந்து அந்த வகுப்பு வந்து பிராணாயமம் செய்யறவங்களுக்கு அந்த வகுப்பு 12 பிராணாயமம், அது என்னென்ன ஒரு ஆதார கம்பளங்களோட எப்படி செயல்படுதுன்றது அது முதுநிலை யோகில வருதுங்க ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சரி, முடிஞ்சது. பிராணாயமம்னா என்ன, மூச்சு பயிற்சினா என்ன, மூச்சு பயிற்சிக்கும் பிராணாயமத்துக்கும் என்ன வித்தியாசம், பிராணாயமத்தோட பயன்கள் என்னன்னு இந்த வகுப்புல பார்த்தோம். அடுத்த வகுப்பு பகவத்கீதை பார்க்க இருக்கிறோம். வாழ்த்துக்கள். பிரம்ம வித்தையான யோகநிலையை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.